இதுவே லேட் ஆச்சு. இந்த டைம்ல போனை வேற ஓட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இந்த உப்பாத்தாதா. வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லிட்டோம்ல, திரும்ப திரும்ப போன் போட்டுட்டு இருந்தா என்னதான் பண்றது? ஹலோ, என்னடி வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கிற? என்னது? என்ன டியா? ஐயோ, மாட்டணும் செத்தோம். அட சொல்லுமா, இப்பதாமா ஆபீஸ்ல விழுந்து விட்டானுங்க. வண்டியே எடுத்திருக்கேன், இனிதான் கிளம்போனு. கிளம்புங்க கிளம்புங்க. வரும்போது 2 முட்டை பரோட்டா வாங்கிட்டு வாங்க. வயிறு பசிக்குதே, சாப்பிடணும். என்னது, முட்டை பரோட்டாவா? ஆமா, வீட்டுல ஒண்ணும் சமைக்கலையா? அது ஒண்ணு இல்லைங்க மாமா. பசங்க மேகி கேட்டாங்க, 2 பேருக்கு கிண்டி கொடுத்துட்டேன். நாம 2 பேரும் சாப்பிடணும்ல, இது தனியா செய்யணுமா? அத்தா வரும்போது 2 முட்டை பரோட்டாவை வாங்கிட்டு வாங்க. நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம். கரும்பு முடிச்சவ காலையில இருந்து வீட்டுல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிற. அவளுக்கு சோறாக்குறதுக்கு மட்டும் வந்துடும் அப்படியே. ஏடி, காலையில வீட்டுல தானே உட்காந்துட்டு இருக்கிற, தோசை இட்லி சுட்டு வைக்க வேண்டியதானே? கடையில போய் வாங்கினா என்ன செலவாகும் தெரியுமா? ஆமா ஜாமி, இதுவே உங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்டா என்ன வேணுமா ஏது வேணுமான்னு கேப்பீங்க. நானெல்லாம் கேக்குறேன், அப்புறம் வாங்கி கொடுக்கணும் மனசு தான் வராதே. சோ சபா, இப்ப என்னடி உனக்கு? முட்டை பரோட்டா தானே வாங்கிட்டு வர்ற, போன வை. ஆ, அப்படியே 2 ஆம்லேட் வாங்கிட்டு வாங்க. சரி வைடி. சே, இவளை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எரும மாடை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட பாலாவது கொடுத்துருக்கும். ரொம்ப நேரம் வேற ஆச்சு. சரி போவோம் வீட்டுக்கு. எல்லா அவனும் நம்மள மாதிரிதான் போல. வீட்டுல அவனும் இருக்கிறது இல்ல. பாரு, பொண்டாட்டிக்கு போயிருந்து வெளியே சுத்திட்டு இருக்கிறானுங்க. என்ன வெள்ளையா கை மூட்டு தெரியுது? என்ன நீ பேயா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? அட நீ வேற, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன? 12 மணிக்கு போய்கிட்டு இருக்கிற, அது 2 முட்டை பரோட்டா வேற வாங்கிட்டு போயிருக்கிற. வாசத்துக்கு என் பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கிற, சரியா? என்ன நிறைய பேய் படம் பாப்பியா? இதுக்கு பேய் படமா வாக்கோனு எங்க ஊர் பக்கமெல்லாம் சொல்லுவாங்க. பார்த்ததுக்கு என்ற அம்மா என்ற பாட்டியெல்லாம் காலங்காலமா இதை சொல்லி கொடுத்துதான் வளர்க்குறாங்க. அதனால பேய்ங்கெல்லாம் எப்போ வரும் எப்படி போகும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமாக்கும். வர வர இந்த மக்களுக்கு பேய்ங்க மேல பயமே இல்லாம போச்சு. ஏன்னா பேய்களை வச்சு காமெடி படம் எடுத்துட்டு இருக்கானுங்களே. தப்பா சொல்ற, மேட்ரு அது கிடையாது. பேய்களை வச்சு காமெடி படம்லாம் எடுக்கிறது இல்ல. தினம் தினம் எல்லாரும் வீட்லயும் ஒவ்வொரு பேய்களையும் சமாளிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் பேய்களை பார்த்தா காமெடியா இருக்குது. பத்தாததுக்கு பயமே இல்ல. என்ன சொல்ற? எல்லாரும் வீட்லயும் பேய் இருக்கா? அட ஆமா, பொண்டாட்டிங்கிற பேர்ல எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு பேய் இருக்குங்க. அந்த பேய்களையே சமாளிக்கிறோம். நிஜ பேய்ங்க என்ன பொண்ணு பாவம். என்ன சொல்ற? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. உனக்கு புரியற மாதிரி தானே சொல்லணும். தெளிவா சொல்ற, கேட்டுக்கோங்க. நீங்கெல்லாம் எத்தனை மணிக்கு வருவீங்க? நைட்டு 12 மணிக்கு வருவோம். சரி, எத்தனை மணிக்கு போவீங்க? 3 மணிக்குள்ள போயிருவோம். இந்த 2 மணி நேரத்துல பாவம் நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க காமிக்கிற பயத்தையெல்லாம் பார்த்து பயப்படுற ஆளுங்களாம் இப்ப கிடையாது. ட்ரெண்டே மாறி போச்சு. என்ன சொல்ற? உங்களை பார்த்து பயப்படுறத விட பொண்டாட்டிங்களை பார்த்து பயப்படுற ஆம்பளைங்க தான் ஊருக்குள்ள அதிகம். அதனால நீங்களாம் வர வர டம்மி ஆயிட்டீங்க. சரி சரி போட்டோம். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? முட்டை பரோட்டா தானே? ஏன்றவங்க ஒரு முட்டை பரோட்டா தர, ஓரமா உட்காந்து சாப்பிட்டு 3 மணிக்குள்ள வீடு போய் சேருங்க. நானே வீட்டுக்கு போகணும். என்ற பொண்டாட்டி தூங்காம உட்காந்துட்டு இருப்பா. அப்புறம் சந்தேகம் முடிச்சுட்டு எனக்கு கேள்வி மேல கேள்வி கேட்பா. என்னப்பா நீ கூட பொண்டாட்டிக்கு பயப்படுற? நானா? நான் மட்டும் என்ன, உலகத்துல எல்லாருமே அவங்களுக்கு பயந்துட்டு தான் இருக்கிறாளுங்க. மற்ற பொண்டாட்டிங்க எப்படிங்கிறத விட என்ற பொண்டாட்டி இருக்கிறா பாரு, அவளையெல்லாம் பார்த்து ஊரே பயப்படும். அப்படி என்னப்பா பண்ணுவோம் பொண்டாட்டி? எங்களை விட அதிக சக்தி இருக்கா? உங்ககிட்ட எல்லாம் என்ன சக்தி இருக்கு? என்ற பொண்டாட்டிட்டு இருக்கிற சக்தி மாதிரி உலகத்துல யாருக்குமே கிடையாது. அப்படியா? அப்படி என்னெல்லாம் பண்ணுவா? சொல்றேன், ஒன்னொன்னையா கேளு. என்னைவா நக்கலா பேசுனீங்க? இருங்க இருங்க, இப்ப தூங்கிட்டா இருக்கீங்க, உங்களை தூங்க விடாம பண்றேன். தனலட்சுமிக்கா, தனலட்சுமிக்கா, இங்க வந்து பாரு.
போயிட்டியா? தனலட்சுமிக்கா, தனலட்சுமிக்கா, இங்க வந்து பாரு. சின்ன மறுபடியும் யாரையுமே காணோம். யாரோ நம்மள கூப்பிட்டாங்க. என்ன வந்து பார்க்கும்போது யாரையுமே காணோம். காத்து வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்க வந்தேன். ஏ முப்பாத்தா, ஏ முப்பாத்தா, அக்கா கூப்பிட்டீங்களா? என்ன இன்னத்துக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? காத்து கருப்பு அலையிற நேரம்க்கா, போய் பாடுங்க. அது ஒண்ணும் இல்ல முப்பாத்தா, யாரோ வந்து தனலட்சுமிக்கா தனலட்சுமிக்கான்னு கூப்பிட்டாங்க. வெளியே வந்து பார்த்தா யாரையுமே காணோம். ஐயோ அக்கா, அது உங்க மன பிராந்தியா இருக்குமாக்கோ, போய் பாடுங்க. நீங்க எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல முப்பாத்தா, ஒரு தடவை இல்ல, நான் உள்ள போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒருக்கா கூப்பிட்டாங்க. 2 டைம் இப்படி கூப்பிட்டு இருந்தாங்க. யாரோ எனக்கு தெரியல, யாரோ கூப்பிட்டாங்க. ஐயோ அக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? காலனிக்குள்ள ஒரு பேய் நடமாடிட்டு இருக்குதாக்கோ. அது இப்படித்தான், யாரையாவது பிடிச்சி போச்சுன்னா அவங்க பேர் சொல்லி சொல்லி கூப்பிடுமாமா. நீங்க வேற கொஞ்சம் அழகா இருக்கிறீங்கல்ல, பத்தாவதுக்கு நகை நெட்லாம் போட்டுருக்கிறீங்க, அதுக்கு தான் உங்களை கூப்பிடுது. ஏக்கா வெளியெல்லாம் வந்துடாதீங்க, நானே பாருங்க இந்த நேரம் வெளியே வரமாட்டேன். என்ன யாரோ முப்பாத்தான்னு கூப்பிட்டாங்க, அதான் சரி ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போலாமான்னு வெளியே வந்தேன். அப்படியே காத்து நல்லா இருந்துச்சுன்னு ஒரு நட நடந்துட்டு இருக்கிறேன். நீங்க இப்படிலாம் நிக்காதீங்கக்கா, உள்ள போங்க. ஐயோ முப்பாத்தா, காலனிக்குள்ள பேயெல்லாம் நடமாடுதா? எப்பாடி, இனி நான் வெளியவே வர மாட்டேன், நான் போய் படுத்துக்கிறேன் சரியா? ஏக்கா அது மட்டும் இல்ல, காலனியில அந்த பேய்க்கு யாரையாவது பிடிச்சிருச்சுன்னு வைங்க, அவ்வளோதான், அவங்களே தான் சுத்தி சுத்தி வந்து லவ் பண்ணுமாமா. என்ன பேய் லவ்லாம் பண்ணுமா? ஏக்கா பேய் டூயட்டே பாடும். இப்படித்தான் போன வாரம் குஷ்புக்கா வீட்டுல ஒரே டூயட் பாடி டான்ஸ் ஆடி இருக்குது அவங்க வீட்டுக்கார வேஷத்துல. அந்த அக்காவுக்கு விவரம் தெரியாம அவங்க வீட்டுக்காரர் தான் ஆடி பாடுறாருன்னு சொல்லி அதுவும் கூட சேர்ந்து ஆடி இருக்குது. ஐயோ அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, மூச்சு திணற பேய் அந்த அக்கா ஆட வச்சு கடைசியில ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிருச்சு. குஷ்புக்காக்கு மூச்சே விட முடியல. அப்புறம் டாக்டர் எல்லாம் வைத்தியம் எல்லாம் பார்த்து 50,000க்கு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அந்த நிலைமை உங்களுக்கு வந்துட போகுது. காலையில இருந்து முதல்ல வீட்டை காலி பண்ணுக்கா, உயிர் ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். விடிஞ்சதும் வீடு மாத்துறதே வேலையே. நான் போய் படுக்கிறேன், நீயும் பத்திரமா வீட்டுக்கு போ. சரி சரிக்கா, இதெல்லாம் நடந்தத வெளியே சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்புறம் காலனியில யாராவது வீடு காலி போனா ஹவுஸ் ஓனர் அம்மா என்னை திட்டுவாங்க. நல்ல வேலை முப்பாத்தா, விஷயத்தை என்கிட்ட சொன்னேன். காலையில எழுந்திரிச்சதும் முதல் வேலை வீடு மாத்துற வேலைதான். நான் போறேன். ஹபாடி, எப்படியோ ஒருத்திய காலையில இருந்து துரத்தியாச்சு. நமக்கு பிடிக்காதவையாவது பக்கத்துல இருக்கவே கூடாதாக்கும். நம்மளையெல்லாம் பேய் என்ன பண்ணும்? பேய்க்கே சவால் விட்ட ஆளாச்சு நாம. இனி எவ்வளவு நம்ம கிட்ட வாலாட்டுவாளா? எவ்வளவு வாலாட்டினாலும் பேய் கதை தான். என்ன எங்களை மாதிரியே நடிச்சாலாம் உன் பொண்டாட்டி? அட உங்களை மாதிரியே நடிக்கிறது என்ன, உங்களை மாதிரியே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறா. என்ன உங்களுக்கு கால் இல்ல, என்ற பொண்டாட்டி கால் இருக்குதே காலு, அதுல ஒரு மிதி விட்டானா அவ்வளோதான், 4 நாளைக்கு எந்திரிக்க முடியாது. இப்படி காலனிக்கு யாரு வந்தாலும் முப்பாத்தாக்கு மரியாதை கொடுக்கலனா எதையாவது ஒன்று சொல்லி காலி பண்ண வச்சிருவா. ஏப்பா உன் பொண்டாட்டி சரியான கில்லாடிப்பா. இது மட்டுமா, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு ஒரு பேய் வந்துச்சு. அன்னைக்குமா உன் சொந்தக்காரவங்கன்னு நினைக்கிறேன், உங்களை மாதிரியா தான் இருந்தாங்க. என்னப்பா இது, வீட்டுக்கு கோஸ்ட் வந்திருக்குது, நீ கெஸ்ட் வந்த மாதிரி சாதாரணமா சொல்லிட்டு இருக்கிற? அட நீங்க வேற, அந்த எபிசோட காமெடி பண்ணி விட்டுட்டா. மக்களே அந்த எபிசோட பார்க்கணும்னா முப்பாத்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கோஸ்ட் எபிசோடு தேடி பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். இல்லனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்க. கோஸ்ட கொத்து புரோட்டாக்கிருப்பா. என்னப்பா இப்படி சொல்ற? அடா ஆமா, எங்க வீட்டுக்கு ஒரு பேய் வந்துச்சு. அந்த பேய அது இதுன்னு சொல்லி வீட்டு விட்டு விரட்டிட்டா. எப்பா உன் பொண்டாட்டி மோசமானவப்பா. அவளை பத்தி சொல்லணும்னா இட்ஸ் மீ முப்பாத்தா சேனல்ல 300 வீடியோ இருக்குது, போய் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்க, அப்பதான் தெரியும். அவளெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுக்குவீங்க. கோஸ்ட் உங்களுக்கும் சேர்த்தித்தா. இட்ஸ் மீ முப்பாத்தா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 300 வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. என் பொண்டாட்டி சுயரூபம் என்னன்னு அப்ப தெரியும். சரி சரி, வீடு பக்கத்துல வந்துருச்சு, என்ற பொண்டாட்டி வேணா ஒரு ரெட்டு வந்து பார்த்துட்டு போறீங்களா? வேடாப்பா, யாரையும் பயமுறுத்தி பழைக்கணும்னு நான் வரல. நீ கொண்டுட்டு போற முட்டை பரோட்டாக்கு ஆசைப்பட்டு தான் வந்த. ஆனா உன் பொண்டாட்டி கையில நான் மாட்டினேன், கொத்து பரோட்டா ஆயிருவேன். என்ன விட்டுருங்கப்பா, நான் கிளம்புறேன்.
என்னை பார்த்து யாரும் பயப்பட மாட்டேங்கிறாங்க என்ற ஒன்றடி பேர சொன்னா போதும் பறந்தடிச்சு ஓடுறாங்க. உப்பாத்தா, உப்பாத்தா, இங்க நிக்கிறேன். என்னடி இப்படி வந்து நிக்கிற? பயந்துட்டு நாக்கு. நீங்க என்னை பார்த்தால பயப்படுவீங்களா? ஊரையே வித்து புட்டு வாங்கி தின்னுட்டு வந்துருவீங்களே. எம்மா தாயே, மணி 1 இப்பதான் 1 மணி நேரம் திணற பேசிட்டு வந்துருக்குற. தயவு செய்து கைகால் முடிச்சு கழிட்டு வர சாப்பாடு எடுத்து வை. 1 மணி நேரம் பேசிட்டு வந்தீங்களா? ஆமா, நீங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டு தானே சொன்னீங்க. அப்புறம் யார்கிட்ட நீங்க பேசிட்டு வந்தீங்க? ஆஹா, இவ துருவி கேட்பாளே. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை முப்பாத்தா. நான் போய் கை கால் முடிச்சு கழுவிட்டு வரேன். வண்டியில் முட்டை பரோட்டா இருக்குது, எடுத்துட்டு வா. சாப்பிட்டுட்டு படுப்போம். அதெல்லாம் இருக்கட்டும். யார்கிட்ட பேசிட்டு வந்தேன்னு சொன்னீங்களா? யாரது? யாருக்கிட்டடி பேச போற? ஏதோ வாயில வந்துருச்சுடி. என்னது? ஏதோ வாயில வந்துருச்சா? என்னடி இவ்வளோ க்ளோஸா வந்து நிக்கிற? உங்க மேல ஆசை, அதான் வந்து நிக்கிறேன். ஐயோ ஐயோ, நைட்டு 1 மணி ஆச்சு. இவ்வளோ நேரம் வரைக்கும் அங்கே என்ன வேலை? 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன்னு என்கிட்ட சொன்னீங்க. கடைசியில் பார்த்தா திணற பேசிட்டு வந்தேன்னு சொல்றீங்க. எவகிட்ட நின்று பேசிட்டு வந்தீங்க? ஏய், யாருகிட்டயும் பேசலடி, அது ஒரு பேயி. பேயா? யோ, அப்போ நீ எனக்கு தெரியாம சின்ன வீடு செட் பண்ணி வச்சிருக்கியா? சின்ன வீடா? எடி முப்பாத்தா, உன்னை வச்சே என்னால சமாளிக்க முடியல. இதுல வேற இன்னொரு வீடாடி. யோ, எனக்கு அப்பமே தெரியுயா. உனக்கு படிச்ச பொண்ணுங்க மேல ஒரு மயக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. ஒன்ற ஆபீஸ்ல எவ்வளவு கரெக்ட் பண்ணிட்டியா? சொல்லு, அந்த சக்கலத்தையே எங்க கொண்டு போய் வச்சிருக்கிற? ஏண்டி, என்ற ஆபீஸ்ல ஒருத்தி கரெக்ட் பண்ணனா நான் எதுக்குடி இங்க வர்ற? இந்நேரம் அவ கூட ஜாலியா இருக்க மாட்டா? இருப்பையா இருப்ப. நான் ஒரு இருக்கிற வரைக்கும் அது மட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதாக்கும். பாரு முப்பாத்தா, நீ ஏன் இப்படி சொல்ற? அப்புறம் நான் எங்கடி போய் சின்ன வீடெல்லாம் வைக்க போறேன்? யோ, நீ போற போக்குன்னு எனக்கு சரியா படல. காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர்றவன நான் பார்த்துருக்குறேன். நீ என்னடானா தினமும் 1 மணிக்கு 2 மணிக்கு வீட்டுக்கு வர்ற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லையா? பார்த்துக்கோ. ஆபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றவனை என்ன கேள்விடி நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற? நல்லவனுக்கு காலமே இல்லடி. யாரு நீ? நல்லவனா? உலகத்துல யார வேணாலும் நல்லவன் ஒத்துக்குவேன். உன்னை மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன். என்னை லவ் பண்ணும்போது என்னெல்லாம் போய் பேசி சுத்திட்டு இருந்த. அந்த மாதிரி இப்போவும் நீ போய் சொன்னாலும் சொல்லுவ. நான் நம்ப மாட்டேனாக்கும். நீ இப்படியே தான் பேசிட்டு இருக்க போறியா? வயிறு பசிக்குதுடி, முட்டை பரோட்டா எடுத்துட்டு வா, சாப்பிடலாம். என்னமோ, நைட்டானா முட்டை பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்து என்னை கவர் பண்ணிடுற. கண்டு பிடிச்ச அன்னைக்கு நீ கொத்து பரோட்டா வருவியாக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. பாத்தீங்களா மக்களே, முட்டை பரோட்டா வேணும்னு அவ தான் கேட்டா. நான் என்னமோ இவளை கரெக்ட் பண்றதுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு போறா. நல்லதுக்கு காலமே இல்லை மக்களே. ஆபீஸை விட்டு லேட்டா வர புருஷங்களை எல்லாம் தயவுசெய்து திட்டாதீங்க. அவனுங்க பாவம் எந்த பேயோட சுத்திட்டு வரானுங்களோ. அது தெரியாம என்ற முன்னாடி எப்படி பேசிட்டு போறா பாருங்க. ஏனுங்க மாமா, வண்டியில வச்ச முட்டை பரோட்டா காணுமே, எங்க வச்சிருக்கீங்க? வந்து எடுத்து கொடுங்க. செத்தா இன்னைக்கு பஞ்சு. அந்த பேய் போற போக்குல முட்டை பரோட்டாவே எடுத்துட்டு போயிருச்சு போல. இவகிட்ட என்ன சொல்லி சமாளிப்பனோ கடவுளே.